தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் உங்கள் இல்லவாயில் நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களை நாங்கள் கெரிடாவில் பகுதிக்கு தான் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இணையர்களே, எங்களுடன் இணைந்திருங்கள். இப்பொழுது நாங்கள் கெரிடாவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் ஒன்றுக்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அதுதான் மண்டபக்காட்டு குகை. இந்த மண்டபக்காட்டு குகையின் மேற்பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மண்டபக்காட்டு குகை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருப்பினும் இயற்கையாக உருவாகிய குகையாகவே இந்த குகை காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இது போன்ற சில குகைகள் காணப்பட்டாலும் அளவில் பெரிய குகையாக இந்த குகை காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த குகை பற்றிய விவரங்களை காட்சி படிமங்களூடாக கண்டு தரிசிக்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த குகையின் அடியில் இருந்து வளர்ந்து இந்த குகைக்கு குடைபிடித்தால் போல் இருக்கும் ஒரு புளிய மரத்தின் அடிப்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த குகை பார்க்க விசித்திரமாகவும் மிகவும் அழகாகவும் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த குகையின் உட்பகுதியை பார்க்கலாம்.
கொண்டிருக்கக்கூடிய இன்னுமொரு சமூக கட்டமைப்புகளில் ஒன்றான சனசமூக நிலையத்திற்கு முன்பு தான் நின்று கொண்டிருக்கின்றோம். விவேகானந்தரின் பெயரால் அழைக்கப்படுகின்ற விவேகானந்தா சனசமூக நிலையம்தான் இது. இந்த சனசமூக நிலையத்தில் இருந்து இன்னுமொரு இடத்திற்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்ல போகின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கெரிடாவில் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றிற்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். வேப்பமரத்தின் நிழலிலிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஞான வைரவர் ஆலயம் தான் இந்த ஆலயம். நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு திருத்த வேலைகளுக்காக தன்னை தயார்படுத்திய நிலையிலே காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலர் பாடசாலை ஒன்றுக்கு தான் வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளது கல்வி நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக கூட இது காணப்படுகின்றது. விவேகானந்தா பாலர் பாடசாலை தான் இந்த பாடசாலை. இப்பொழுது நாங்கள் இந்த பாடசாலையினை காட்சி படிமங்களூடாக கண்டு தரிசிக்கலாம். பகுதி ஒரு விவசாய பூமியாகவும் காணப்படுகின்றது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் புகையிலை செடிகளை கூட பயிரிட்டிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு புகையிலை தோட்டத்தின் நடுவில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அந்த காட்சிகளை காணலாம். பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்களால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட கெரிடாவில் நட்பணி மன்றம் தான் இது. இந்த நட்பணி மன்றத்துடைய செயற்பாடுகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடன் பயணியுங்கள். இப்பொழுது நாங்கள் கெரிடாவில் நட்பணி மன்றத்தினுடைய தலைவர் கே அரசரட்னம் ஐயா எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரோடு தான் பேசி பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நட்பணி மன்றத்துடைய ஆரம்பம் பற்றி சொல்லுங்கள். இந்த நட்பணி மன்றம் 2013/9/29 ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நட்பணி மன்றம் சுவிஸ் நட்பணி மன்றத்தினுடைய அனுசரணையோடு செயல்பட்டு வருகின்றது. நாங்கள் முக்கியமாக இந்த நட்பணி மன்றத்தில் கல்வி, கலை, கலாச்சாரம் போன்ற சமூக மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே இந்த கிராமத்து பிள்ளைகளுடைய கல்வி மேன்மேலும் உயர்ந்து நிற்கின்றது. இதனாலே நாங்கள் கல்வி செயல்பாட்டிலே ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம். குறிப்பாக எந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் இந்த நட்பணி மன்றத்துக்கு உதவிகளை செய்கின்றார்கள்? இந்த நட்பணி மன்றத்துக்கு சுவிஸ் நட்பணி மன்றம் ஒன்று ஒரு அமைப்பு சுவிஸ் நாட்டிலே இருக்கின்றது. ஆனால் வேறு புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் அந்த சுவிஸ் நட்பணி மன்றத்தின் ஊடாக எங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றன.
வழமையாக இங்கு நடைபெறக்கூடிய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பற்றி கூறுங்கள். இங்கே 1 தொடக்கம் 8ஆம் ஆண்டு வரைக்குமான வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. நாங்கள் ஆரம்ப காலத்தில் 2013 ஸ்டார்ட் பண்ண பொழுது ஓஎல் வரைக்கும் வகுப்புகள் நடத்தி வந்த நாங்கள். ஆனால் ஓஎல் வகுப்புகளுக்கு எங்களுக்கு மாணவர்கள் போதிய அளவு வகுப்புகளில் இல்லாததால் நாங்கள் அதை மட்டுப்படுத்தி 8ஆம் ஆண்டுடன் மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த வகையிலே 1ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டு வரைக்கும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஆனால் கல்வி சேவை திறம்பட நடைபெற்று வருகின்றது. இந்த கற்றல் நடவடிக்கையில் 13 ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். பொதுவாக இந்த நற்பணி மன்றத்தில் இந்த கிராமத்திலே படித்த வேலையாற்றி இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் உட்பட வேறு கிராமத்திலிருந்தும் சில பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி அதாவது அதிபர் தரத்திலே உள்ள ஆசிரியர்கள் இங்கே கற்பித்து வருகின்றார்கள். ஆனால் மிகவும் திறம்பட இந்த கல்வி செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் இந்த ஆசிரியர்களுக்குரிய அந்த உதவுத்தொகை ஒரு சிறிய ஒரு தொகையை தான் நாங்கள் வழங்கி வருகின்றோம். 3000 ரூபா தான் அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம். அவர்கள் இதில் ஒரு சமூக சேவையாக இதை முன்னெடுத்து வாரதுக்கு அவர்கள் பெரிதும் உதவி செய்து வருகின்றார்கள். எங்களுக்கு இந்த நற்பணி மன்றத்தினால் கல்வி செயற்பாடுகளை மட்டும்தான் செய்து வருகிறீர்களா அல்லது வேறு ஏதாவது சேவைகளையும் செய்து வருகிறீர்களா? இந்த நற்பணி மன்றம் கல்வி சேவை மட்டுமல்ல, சமூக மேம்பாட்டு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதாவது வறிய மக்களினுடைய குடும்பங்களை மேம்படுத்துதல், அவர்களுக்கு வருடம் நிவாரண கொடுப்பனவுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். மாரிகால நிவாரண கொடுப்பனவுகளை செய்து வருகின்றோம். அதைவிட இந்த நற்பணி மன்றத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றல் உபகரணங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதைவிட இந்த வறிய மக்கள் மரணம் சம்பவிக்கின்ற பொழுது, ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய நற்பணி மன்றம் சில உதவி திட்டங்களை செய்து வருகின்றது. அங்கே அவர்களுடைய அன்றைய தருணத்திலே அந்த கண்ணீர் அஞ்சலி அதுகளை கூட நாங்கள் செய்து வருகின்றோம். அப்படி வறிய மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இந்த நற்பணி மன்றம் உழைத்து வருகிறது. கெரிடாவில் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்த்தும் கேட்டும் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது. நாங்களும் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் உங்கள் அன்பின் லோஜினி. வணக்கம் நேயர்களே.